அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் புவியியல் பிரிவு இதில் பார்த்தோம் அப்படின்னா பாடம் 1 அலகு 1 நிலக்கோள புவி அகச் செயல்பாடுகள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சரியான விடையை தேர்வு செய்க. 1. புவியின் திடமான தன்மை கொண்ட மேல்புற அடுக்கை டேஸ் என்று அழைக்கின்றோம். இதற்கான விடை புவி மேலோடு. 2. புவியினுள் உருகிய இரும்பை கொண்ட அடுக்கை டேஸ் என்று அழைக்கின்றோம். வெளிக்கருவம், அதாவது வெளிக்கரு. அடுத்து 3. பாறை குழம்பு காணப்படும் அடுக்கு எதுனா கவசம். அடுத்து பாருங்கள் 4. புவி தட்டுகளின் நகர்வு டேஸ் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. இதற்கான விடை வெப்ப ஆற்றல். 5. ஆதியில் கோண்டுவான நிலப்பகுதி டேஸ் நோக்கி நகர்ந்தது. இதற்கான விடை வடக்கு. 6. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்தியா டேஸ் கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. கோண்டுவானா. 7. புவித்தட்டுகள் நகர்வதால் ஏற்படும் அழுத்தம் மற்றும் இறுக்கத்தின் காரணமாக ஏற்படும் விரிசல் டேஸ் எனப்படும். பிளவு. 8. எரிமலை மேல் பகுதியில் கிண்ணம் போன்ற பள்ளமான அமைப்பினை டேஸ் என்று அழைக்கின்றோம். விடை எரிமலை வாய். அடுத்து புவி அதிர்வு உருவாகும் புள்ளி. இதற்கான விடை கீழ்மையம். பொறுத்துக. உட்புறச் செயல்கள். விடை எரிமலை வெடிப்பு, கவசம், சிமா, இணையும் எல்லை, புவித்தட்டு அவிழ்தல், புவி அதிர்ச்சி, நில அதிர்வு அளவைப்படம், கூட்டு எரிமலை, பசிபிக் பெருங்கடல். இதான் இதற்கான விடை. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுக்களை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் எந்த கூற்று சரி அப்படின்னா பியூஜியாமா மலை ஒரு உறங்கும் எரிமலையாகும். இந்த கூற்று தான் சரி. இதான் விடை உண்மையானது. அடுத்து கூற்று பாறை குழம்பு துவாரம் வழியாக வெளியேறும். காரணம் புவியின் உட்பகுதி அழுத்தப்பட்ட பாறை குழம்பினை கொண்டிருக்கும். இதற்கான விடை கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்து 3. கூற்று 1 புவித்தட்டுகள் ஒன்றோடொன்று மோதுவதால் மலைத்தொடர்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. கூற்று 2 கவசத்தின் வெப்பத்தின் காரணமாக புவித்தட்டுகள் நகர்கின்றன. இதற்கான விடை கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்து பாருங்கள், சுருக்கமான விடைகளில் முதல் கேள்வி புவியின் 4 கோளங்களை பற்றி சுருக்கமாக எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 170 இருக்குது. பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பக்க எண் 170 புவியானது பாறையினால் ஆன பந்து போன்ற அமைப்புடையது. இதனை நிலக்கோளம் எனவும், நீரினால் சூழப்பட்ட பகுதியை நீர்க்கோளம் எனவும், காற்றால் சூழப்பட்ட பகுதி வளிக்கோளமும் எனவும் அழைக்கப்படுகின்றன. இம்மூன்று கோளங்களும் சந்திக்கும் இடத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை உள்ளதால் இப்பகுதி உயிர்கோளம் எனப்படுகிறது. இது முதல் கேள்விக்கான விடை. அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்கள். இரண்டாவது கேள்வி புவியின் உள் அடுக்குகள் யாவை? இதற்கான விடை பக்க எண் 170 இருக்குது. பார்க்கலாம். அதே பக்கத்தில் இங்கே இருக்குது பாருங்கள். புவியின் உள்ளமைப்பு மேலோடு, கவசம், கருவம் என 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது இரண்டாவது கேள்விக்கான விடை. அடுத்து மூன்றாவது கேள்வி புவித்தட்டுகள் வரையறு. இதற்கான விடை பக்க எண் 173 இருக்குது. பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். நிலக்கோளம் பல புவித்தட்டுகளால் பிரிக்கப்பட்டுள்ளன. இவை பெரிய புவித்தட்டுகள் என்றும் சிறிய புவித்தட்டுகள் என்றும் பிரிக்கப்பட்டுள்ளன. இப்புவித்தட்டுகள் கவசத்தின் மீது மிதந்து கொண்டிருக்கின்றன. இது மூன்றாவது கேள்விக்கான விடை. அடுத்து நான்காவது கேள்வி ஆழி பேரலைகள் என்றால் என்ன? இதற்கான விடை பக்க எண் 175 இருக்குது. பார்க்கலாம். இதற்கு பாருங்கள், கடலடியில் தோன்றும் புவி அதிர்ச்சி, எரிமலை செயல்பாடு மற்றும் கடலோர பகுதியில் நடைபெறும் மிகப்பெரிய நிலச்சரிவுகள் ஆகியவற்றில் கடலில் பெரிய அலைகள் உருவாகின்றன. இந்த மாதிரி எழுதிக்கலாம். இன்னொரு விடை கொடுக்குறேன் பாருங்கள். அதாவது இந்த மாதிரி பாயிண்ட் போட்டு எழுதிக்கிங்க. இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆழி பேரலைகள் என்பது கடலில் தோன்றும் பெரிய அலைகள் ஆகும். இவை கடலடியில் தோன்றும் புவி அதிர்ச்சி, எரிமலை செயல்பாடு மற்றும் கடலோர பகுதியில் நடைபெறும் மிகப்பெரிய நிலச்சரிவுகள் உருவாகும். சுனாமி என்பது ஜப்பானிய சொல்லாகும். இந்த 2 பாயிண்ட்டையும் எழுதிக்கலாம். இது 2 1 3ன்னு போட்டேமா, இது 3 பாயிண்ட்டாக கூட பிரித்து எழுதலாம், 2 பாயிண்ட்டாக எழுதிக்கலாம். அடுத்து எரிமலை என்றால் என்ன? அவற்றின் கூறுகள் யாவை? இதற்கான விடை பக்க எண் 176 இருக்குது. பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். புவியின் உட்பகுதியில் திட திரவ வாயு நிலையில் உள்ள பாறை குழம்பு துவாரம் வழியாக புவியின் மேற்பரப்பில் உமிழ்ந்ததை எரிமலை வெடிப்பு எனப்படுகிறது. இதை எழுதிட்டு எரிமலையில் காணப்படும் முக்கிய கூறுகள்னு போட்டுட்டு பாறை குழம்பு தேக்கம், துவாரங்கள், எரிமலை கொம்புகள், எரிமலை வாய், இந்த 4 பாயிண்ட்டை எழுதிக்கலாம். அடுத்து
புவி அதிர்ச்சி என்றால் என்ன? அவை எவ்வாறு உருவாகின்றன? இதற்கான விடை பக்க எண் 175 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். புவி அதிர்ச்சி அதிர்வலைகளை உருவாக்குகின்றன. தான் ஊடுருவி செல்லும் பாதையை பொறுத்து இவ்வதிர்வுகளின் தன்மை, விசை மற்றும் வேகம் மாறுபடும். புவி அதிர்வலைகளின் தன்மைக்கேற்ப அவை 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன போட்டு, 1 முதன்மை அலைகள், 2 பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் நிலை அலைகள், 3 மேற்பரப்பு அலைகள். இதை மட்டும் எழுதிக்கிங்க. இது 7வது கேள்விக்கான விடை. அடுத்து பசிபிக் நெருப்பு வலயம் பற்றி குறிப்பு எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 177 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். பசிபிக் பெருங்கடல் பகுதியில் பசிபிக் தட்டுடன் மற்ற கண்ட தட்டுகள் இணையும் எல்லைகளில் எரிமலை வெடிப்பு அதிகமாக நிகழ்வதால் இப்பகுதி பசிபிக் நெருப்பு வலயம் என அழைக்கப்படுகிறது. இது 8வது கேள்விக்கான விடை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பின்வரும் வினாக்களுக்கு காரணம் கண்டறிக. தீப்பாறைகளை முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இதற்கான விடை பக்க எண் 172 இருக்குது, பார்க்கலாம். அதாவது இங்கே இருக்குது பாருங்கள். தீப்பாறைகள் முதன்மை பாறைகள் என்றும் தாய்ப்பாறைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஏனென்றால் மற்ற பாறைகள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இப்பாறைகளிலிருந்து உருவாகின்றன. இதற்கான விடை. அடுத்து பாருங்கள். வேறுபடுத்துக்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கருவம் மற்றும் மேலோடு, மேல் மையம் மற்றும் கீழ் மையம், விலகும் எல்லை மற்றும் இணையும் எல்லை, முதன்மை அலைகள் மற்றும் இரண்டாம் நிலை அலைகள், கவச எரிமலை மற்றும் கும்மட்ட எரிமலை. இது எல்லாமே நம்ம புத்தகத்தில் இருக்குது. ஆனால் இது வேறுபடுத்துக்கன்னு கேட்டிருக்காங்கன்னா நம்ம அட்டவணை போட்டு எழுதணும். எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கருவம் மேலோடு இந்த மாதிரி எழுதணும். கருவம் மேலோடுன்னு போட்டு இங்கே ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை அப்படியே எழுதிக்கலாம், சரியா? அடுத்து மேல் மையம் மற்றும் கீழ் மையம். மேல் மையம் மற்றும் கீழ் மையம்க்கு இந்த மாதிரி அட்டவணை போட்டு எழுதிக்கிங்க. நீங்கள் மேல் மையம் கீழ் மையம்க்கு இந்த மாதிரி 2 பாயிண்ட்டாக எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கூட விடை எழுதிக்கலாம், சரியா? இங்கே பார்த்துக்குங்க. இந்த மாதிரி கூட விடை எழுதிக்கலாம். இங்கே புத்தகத்திலே பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதனால் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்து இருக்கக்கூடியது விலகும் எல்லை மற்றும் இணையும் எல்லை. அதுக்கும் இந்த விலகும் எல்லைனா என்ன, இணையும் எல்லைனா இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து முதன்மை அலைகள் மற்றும் இரண்டாம் நிலை அலைகள். இதற்கும் விடை இங்கே இருக்குது, பார்த்துக்குங்க. இந்த மாதிரி அட்டவணை போட்டு 1 by 1 எழுதிக்கிங்க. புத்தகத்தை ரெஃபர் பண்ணிக்கிங்க, அதில் பாயிண்ட்ஸ் இருக்கும். அடுத்து கவச எரிமலை மற்றும் கும்மட்ட எரிமலை. மொத்தம் 5 இருக்குது, எழுதிக்கிங்க. எடுத்துக்காட்டு எழுதிக்கிங்க. இந்த 5க்குமே நம்ம பார்த்துட்டோம். வேறுபடுத்துக பார்த்தாச்சா? அடுத்து நம்மளுக்கு விரிவான விடையில 4 கேள்விகள் கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி பாருங்கள். புவி அமைப்பை விவரி. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் 170, 171, 172 இந்த 3 பக்கத்தில் இருக்குது. அது பக்க எண் 170 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா புவியின் அமைப்பு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் அப்படியே இந்த 5 வரிகளும் எழுதிக்கலாம். புவியின் மேற்பரப்பும் உட்பரப்பும் அதன் தன்மையிலும் அமைப்பிலும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டு காணப்படுகின்றன. புவியின் உள்ளமைப்பு மேலோடு, கவசம், கருவம் என 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு இதை எழுதிட்டு ஒவ்வொன்றுக்கும் நம்ம விளக்கம் எழுதணும். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். புவி மேலோடு க்ரஸ்ட்டு. இதுக்கு இந்த பாயிண்ட், இந்த பேராகிராஃப் நாம் வாழும் புவியின் மேலடுக்கை இதில் இருந்து ஆரம்பித்து நம்ம இது வரலும் எழுதலாம். இது 2 பாயிண்ட் கூட சுருக்கி கூட எழுதிக்கலாம். முதல் பாயிண்ட்டாக நாம் வாழும் புவியின் மேலடுக்கை புவி மேலோடு என்கிறோம்னு எழுதிட்டு, அடுத்து 2வது பாயிண்ட்டு புவி மேலோட்டில் சிலிக்கா மற்றும் அலுமினியம் அதிகம் காணப்படுவதால் இவ்வடுக்கு சியால் என அழைக்கப்படுகிறது. இது எழுதிக்கலாம், சரியா? அடுத்து இல்லை அப்படின்னா ஃபுல்லாகவே சேர்த்து இது எல்லாமே பாயிண்ட் அந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதிக்கிங்க. அடுத்து கவசம்னு தலைப்பு போட்டு இங்கேருந்து ஆரம்பித்து இது ஃபுல்லாகவே சரியாக காணப்படுகின்றன வரல எழுதிட்டு இங்கே ஒரு 2 வரிகள் இருக்குது, இதையும் சேர்த்து எழுதிக்கிங்க. அடுத்து கருவம்னு போட்டுட்டு இது ஃபுல்லாகவே இங்கேருந்து புவியின் கவசத்திற்கு இதிலேருந்து ஆரம்பித்து இதுவே காரணமாகும், இது வரல எழுதிக்கிங்க. முதல் கேள்விக்கான விடை. பாயிண்ட்டாக எழுதணும்னா இங்கே ஒரு இருக்குது, கைடில் இருக்க மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். புவி அமைப்பு வரைக்கும், அதாவது புவி அமைப்புன்னு போட்டு இந்த மாதிரி 3 வகையாக பிரிக்கலான்னு எழுதிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டும் இந்த மாதிரி போட்டு எழுதுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாமில் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கூட நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா? அடுத்து
அடுத்து 2வது கேள்வி புவியின் அகச்செயல் முறைகள் மற்றும் புறச்செயல்கள் முறை குறித்து எழுதுகன்னு இருக்கும். அதுக்கு விடை இதிலே இருக்குது. இதை பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. உங்கள் புத்தகத்திலே இருக்குது, இருந்தாலும் இதையும் பார்த்துக்குங்க. இது கொஞ்சம் பாயிண்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள். இது வரல, இந்த 2 பாயிண்ட் வரல எழுதிட்டு 3வது எரிமலைகள் வெடிக்கும் காலகட்டத்தை பொறுத்து தன் வகைகளின் விவரின்னு இருக்கும். அந்த கேள்விக்கு விடையும் இங்கே இருக்குது. இதை அப்படியே பார்த்துக்குங்க. இது புத்தகத்தில் பக்க எண்ணும் நான் கொடுக்குறேன், அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். இது கைடில் இருக்கிறதுமா, இதையும் பார்த்து இந்த மாதிரி கொஞ்சம் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பாயிண்ட்டாக எழுதுகிறப்ப, அதனால் இதை கொடுத்துருக்கேன். அடுத்து எரிமலைகளால் உண்டாகும் விளைவுகள் யாவைன்னு இருக்குது. அது எரிமலையின் விளைவுகள்னு போட்டு நன்மைகள் தீமைகள் 2யுமே நம்ம எழுதிக்கலாம். சரியா? இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். நீங்கள் புத்தகத்தில் எழுதணும் அப்படின்னா பக்க எண்ணு இங்கே கொடுத்துட்டேன் விரிவான விடையிலேக்கு. 2வது கேள்விக்கு 173வது பக்கத்துலேயும், 3வது கேள்விக்கு 176, இது 177வது பக்கத்துலேயும், 4வது கேள்விக்கு இதெல்லாம் இருக்குது. இதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரியா? நில வரைபட பயிற்சி இருக்குது. இதில் உலக வரைபடத்தில் கீழ்கண்டவற்றை குறிக்கவும்னு இங்கே 5 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம குறிக்கணும். பசிபிக் நெருப்பு வலயம், புவி அதிர்ச்சி மண்டலம், செயல்படும் எரிமலைகள் 2, இமயமலை மற்றும் ஆல்ப்ஸ் மலைத்தொடர்கள், கிழக்கு ஆப்பிரிக்காவின் பிளவு பள்ளத்தாக்கு, இது எல்லாமே நம்ம குறிக்கணும். பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் உலக வரைபடம். இதில் நீங்கள் இதை எல்லாமே குறிச்சிக்கலாம். பசிபிக் நெருப்பு வலயம் வந்து ரோஸ் கலரில் இங்கே குறிச்சிருக்காங்க பாருங்கள், இதை பார்த்துக்குங்க. அடுத்து புவி அதிர்ச்சி மண்டலம் இந்த சிம்பிளில் இருக்குது, இதை அப்படியே ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்து மலைத்தொடர்கள், மலை மாதிரி இருக்குல்ல, இமயமலை இதெல்லாம் குறிச்சிருக்கோம். முக்கோண சிம்பிளில் இருக்க செயல்படும் எரிமலைகள் ஹலன்ஸ் இருக்குது, வெசுவிஸ் இருக்குது. சரியா? புவி அதிர்ச்சி மண்டலங்கிறது நம்ம இங்கே குறிச்சிருக்கோம், ஜப்பான் குறிச்சிருக்கோமா இல்லையா? இதெல்லாம் ஜப்பான், சிலி இதெல்லாம். ஓகேவா? இதை அப்படியே ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு புரியல அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கேன், இன்னொரு இது கொடுத்துருக்கேன், மேப் பாருங்கள். உலக வரைபடம் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. பசிபிக் நெருப்பு வலயம் அப்படிங்கிறது ஆரஞ்சு கலரில் இருக்குது. கிழக்கு ஆப்பிரிக்காவின் பிளவு பள்ளத்தாக்கு இந்த கோடு மாதிரி கருப்பு கலர் கோடு இருக்குல்ல, எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. அடுத்த மாதிரி ஜப்பான் புவி அதிர்ச்சி மண்டலம் இங்கே இருக்குது. இந்தோனேசியா புவி அதிர்ச்சி மண்டலம். புவி அதிர்ச்சி மண்டலம் ஏதாவது 2 தான் கேட்டிருந்தாங்க, ஏன்னா நம்மளுக்கு கேள்விகள் கேட்டிருந்தாங்க, இது மட்டும்தான் குறிக்கிறோம். எரிமலைகள் இங்கே இருக்குது. ஸ்ட்ரோம்போல் எரிமலை, இது வந்து மலைத்தொடர் இமயமலை. இங்கே செயின்ட் ஹெலன்ஸ் எரிமலை, ஆல்ப்ஸ் மலைத்தொடர், இமயமலை மலைத்தொடர் 2மே குறிச்சிருக்கோம். இங்கே பார்த்துக்கணும். இதை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. வாழ்க்கை திறன் பகுதி பாருங்கள். இதில் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை, அதாவது உன் பகுதியில் புவி அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக கற்பனை செய்து கொள். இடர்பாட்டில் சிக்கியுள்ளவர்களை மீட்பதில் உன் பங்கு என்ன? புவி அதிர்ச்சி ஏற்படும் போது செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவைகளை பட்டியலிடுகின்றிருக்கு. நான் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை இங்கே கொடுத்துருக்கேன், இதை பார்த்துக்குங்க. நீங்களாக கூட எழுதலாம், சொந்தமாக கூட எழுதிக்கலாம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.